நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இக்கட நாத்திகம் அக்கட ஆத்திகமா என கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெரியார் கடவுள் மறுப்பு நாத்திகம் என்று பேசி வரும் நடிகர் சத்யராஜ் ஆந்திராவில் நடைபெற்ற சீதா பயணம் படத்தின் விழாவில் தெலுங்கு காமெடி நடிகர் பிரம்மா நந்தத்திற்கு ராமர் சிலையை பரிசாக கொடுத்துள்ளார். இதனை கண்ட பலரும் தமிழ்நாட்டில் நாத்திகம், ஆந்திராவில் ஆத்திகமா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். கழிப்பறை காகிதமான பாகிஸ்தான் அமெரிக்காவின் ஆதரவை பெறுவதற்காக அந்நாட்டுடன் மீண்டும் நெருக்கமாக இருந்தோம். ஆனால் கழிப்பறை காகிதத்தை விட மோசமாக நடத்தப்பட்டோம். ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டு பின்னர் நிராகரிக்கப்பட்டோம் என பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் விரக்தியாக பேசினார். வாக்களிக்க குடியுரிமை ஆதாரம் கட்டாயம். அமெரிக்காவில் தேர்தல்களில் வாக்கு திருட்டை தடுக்க குடியுரிமை ஆதாரம் காட்டுவது கட்டாயம் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. தேர்தலில் வாக்களிப்பதில் நடைபெறும் மோசடிகளை சரிசெய்ய தேர்தல் சீர்திருத்தங்களும் கட்டுப்பாடுகளும் தேவை எனவும் கருத்து தெரிவித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையத்தில் தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படும் ஒன்றிய அரசை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்களின் அகில இந்திய பொது வேலைநிறுத்தம் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் தலைமை தபால் நிலையம் முன்பு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி மத்திய அரசை கண்டித்து சாலையில் அமர்ந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களின் 45 கோடி பேருக்கு சட்ட சமூக பாதுகாப்பு ஏற்படுத்த தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடினர். நடைபெற்ற மறியலில் மேட்டுப்பாளையம் பொது தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக ஷானவாஸ், ஹபிபுல்லா, சத்யா, சாமுவேல், மகாலிங்கம், காளீஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் செய்தனர். நாம் இருவர் நமக்கு மூவர். பாரதத்தை மதம் மாற்றம் மூலம் சிதைக்க நினைப்பவர்களின் எண்ணத்தை முறியடிக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. மருதமலை கோவிலில் லிப்ட் வசதி அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். ஒரு தடவைக்கு லிப்டில் 40 பேர் செல்ல வசதி. லிப்டில் செல்ல கட்டணம் 30 ரூபாயாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாகவும் கர்ப்பிணி பெண்களுக்கு சலுகை கட்டணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் தொடரும் தனியார் பேருந்துகளின் ஆதிக்கத்தால் சாலையில் பயணிக்கும் மக்கள் அச்சத்தில் இருக்கும் நிலை நிலவுகிறது. இந்த தருணத்தில் கோவை அரசு மருத்துவமனை எதிரில் இருக்கும் பேருந்து நிலையத்தில் இன்று அரசு பஸ்ஸை முந்தி செல்ல வேண்டும் என்னும் ஆதிக்கத்தில் தனியார் பேருந்து ஒன்று பேருந்து நிலையத்தில் நிற்பவர்களின் உயிரை காவு வாங்க ஆதிக்கம் கொண்டு அரசு பேருந்தை முந்தி செல்லும் ஆபத்தான நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் அனைவரும் மனதில் உயிர் பயத்துடன் அரசு பேருந்தை இடைமறித்து முந்தி செல்ல உரசி நிற்கும் காட்சி. இரு பேருந்துகளின் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வாக்குவாதம் நடத்துவதால் பஸ்ஸில் அமர்ந்திருக்கும் பயணிகளுக்கு பெரும் அவதி. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.